விசேஷமாய் கர்த்தருடைய கரத்திலே வரும்படியாக கர்த்தர் நம்ம ஒருவருக்கும் கிருபையை கொடுத்திருக்கிறார். தேவ இரக்கம், தேவ தயவு, தேவன் நமக்கு இந்த நாள் வரைக்கும் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உடைய கிருபை இரக்கத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எல்லாமே பெரிதான காரியங்களை நமக்கு செய்து கொண்டிருப்பதற்காகவும் அவருடைய கிருபை இரக்கத்திலும் இந்த நல்ல நாளிலும் கூட அவருடைய சமூகத்தில் வந்து நிற்கத்தக்கதாக தேவன் நமக்கு கொடுத்த பெரிய பாக்கியத்திற்காய் ஸ்லாக்கியத்திற்காக அந்த மகிமையான தேவனுக்கு, மகத்துவமானவருக்கு நன்றி கலந்த இருதயத்தோடு நாம் வாய்களை திறந்து கர்த்தரை கனப்படுத்தி மகிமைப்படுத்தி நாம் ஸ்தோத்தரிக்கலாம். நாம் ஸ்தோத்தரிப்போம். சோதரிக்கிறோம் 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 அப்பா, உம்மை துதிக்கிறோம் 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 ஐயா. உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு, நாங்கள் ஜீவனோடு இருக்க கிருபை கொடுத்தது. உம்முடைய அன்பிற்காக நன்றி, உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி அப்பா. உம்முடைய மாறாத தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய், வல்லமை உள்ளவராய், அதிசயமானவராய், ஆலோசனை கர்த்தராய் எங்கள் மத்தியில இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதிகாலை வேளையில என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான் என்று சொன்னீரப்பா. காலைதோறும் உடைய கிருபை புதிதாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆண்டவரே இரக்கமும் ஆண்டவர் உம்முடைய அன்பும் அது நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது. ஆண்டவரே, நீர் மாறாத தேவனாய் இருக்கிறீர். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொன்னீரப்பா. நீர் மகத்துவமானவராய் இருக்கிறீர், நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்காய் நீர் அநேக நன்மைகளை செய்து வைத்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, அந்த நன்மைகளை, அந்த இரக்கங்களை, கிருபையை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வந்து நாங்கள் அனுதினமும் உம்மை கனப்படுத்தும் பொழுது, உம்மை மகிமைப்படுத்தும் பொழுது நீர் எங்களுக்கு அது அளவில்லாமல் தருகிறீர். அது ஆண்டவரே என்றென்னைக்கும் எங்களோடு கூட இருக்கிறதா ஜீவ சமாதானத்தையே தருகிறீரப்பா. உம்முடைய ஜீவனையே கொடுத்த தேவன், உம்முடைய சமாதானத்தை எங்களுக்காய் வைத்து போகிறேன் என்று சொன்னீரப்பா. அந்த சமாதானத்திலே நாங்கள் நிறையத்தக்கதாக எங்கள் இருதயத்திலே நீர் வாசம் செய்கிற தேவனாய் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நீ சொன்னீரப்பா, இங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்திலே கூடியிருக்கலாம், அவர்கள் மத்தியிலே இருக்கிறேன் என்றீரப்பா. நீர் எங்கள் மத்தியிலே இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி சொல்லி ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு வரை உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்க வேண்டுமா உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் வந்த வண்ணமாய் திரும்பாதபடி இன்னும் ஆவியிலே உற்சாகம் உள்ளவர்களாய் என் தேவன் எங்களை இம்மட்டும் வழிநடத்தினார், எங்களை பாதுகாத்தார், எங்களுக்காக அவர் மரித்து உயிர் தெழுந்தார், எங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். என்னை பலப்படுத்துகிறவர், என்னுடைய தேவைகளை தருகிறவர், என்னுடைய எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுகிறவர் அவரே என்று ஒவ்வொருவரும் அறிக்கையிடும்படியா ஒவ்வொருவரும் ஆண்டவரே அந்த உணர்வோடு ஆண்டவரே இந்த இடத்தை விட்டு ஆண்டவரே நாங்கள் செல்லுகிற ஒவ்வொரு நேரத்திலும் உங்களுடைய பிரசன்னம் எங்களுக்கு முன்பாய் செல்லும் என்று சொன்னதை நினைவு கூறும்படியாக ஆண்டவரே, எங்கள வந்தவர்கள் ஒருவராகிலும் ஆண்டவரே அவர்கள் கெட்டு போவதில்லை என்று நீ சொன்னீரப்பா. ஆண்டவரே, என்னிடத்திலே வருபவரை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே, நீர் அப்படிப்பட்ட மகத்துவமான தேவன். நீர் பாவிகளை நேசிக்கிற தேவன், பாவத்தை வெறுக்கிற தேவனப்பா. உம்மிடத்திலே நாங்கள் பாவத்தோடு வந்தாலும் நீர் எங்களை உம்முடைய இரத்தத்திலே கழுவி இனி பாவம் செய்யாதே என்று எங்களுக்கு ஆண்டவரே அந்த குற்ற உணர்வை சொல்லி காட்டி அந்த குற்றத்தை நாங்கள் செய்யாதபடி எங்களுக்கு உணர்வுள்ளவனாய் மாற்றுகிறவரப்பா. சங்கீதக்காரன் சொல்வது போல, என்னை உணர்வுள்ளவனாய் மாற்றும், என் பாவங்கள் என் அக்கிரமங்கள் என் தலையிலும் பெருகி இருக்கிறது, என் தலைக்கு மேலாய் இருக்கிறது என்று சொன்னது போல ஆண்டவரே, அப்படிப்பட்ட பாவத்தோடு நாங்கள் வந்த எங்களை உங்களுடைய பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தால் அதை நான் பஞ்சை போல வெண்மையாக்குவேன் என்று சொல்லி எங்களை உம்முடைய ஆண்டவரே பரிசுத்த இரத்தத்தால் கழுவி எங்களை நீர் தூய்மையாக்கினீரப்பா. நீர் பரிசுத்தராய் இருப்பது போல எங்களையும் பரிசுத்தப்படுத்துகிறவராய் இருக்கிறீரப்பா. அப்படிப்பட்ட மகத்துவமான நமக்கு நன்றி சொல்லி உடைய கரத்திலே இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் ஒப்புக் கொடுக்கும். எங்களோடு கூட இணைந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதி. தடைப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து எல்லா தடைகளை எடுத்து போட்டு நாங்கள் ஒரு மனதோடு என் தேவன் எனக்காக செய்து வைத்ததை நாங்கள் இம்மட்டும் பெற்றுக்கொண்டோம், இனியும் பெற்றுக்கொள்வோம், என் தேவனுக்கே நன்றி என்று ஒவ்வொருவரும் வாய்களை திறந்து அறிக்கையிட தேவன் அவரோட வாய்களை திறந்தற்காய் உன் வாயை விரிவாய் திற நன்மையால் நிரப்புவேன் என்று சொன்னீரப்பா. நாங்கள் வாய்களை ஆண்டவரே நன்றாய் திறந்து ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கும் பொழுது, உம்மை கனப்படுத்தும் பொழுது, மகிமைப்படுத்தும் பொழுது நீர் எங்களுக்கு எல்லா நன்மைகளை தருகிறவராய் இருக்கிறீரப்பா.
சோர்ந்து போகாமல் நாங்கள் நன்மைகளை செய்ய வேண்டும் என்று சொன்னிருக்கிறீரப்பா. நாங்களும் சோர்ந்து போகாதபடி, விலவீனப்பட்டு போகாதபடி, எங்களுக்கு பலத்தை தருகிற, ஒரு உற்சாகத்தை தருகிற மெய்யான தேவனாகி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும். பாடும் பாடல்களிலும் வாசித்து தியானிக்கிற சத்திய வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசி, நீர் எவ்விதமாய் எங்களை வழிநடத்துகிறீர், எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களை எந்த நோக்கத்திற்காய் தெரிந்து கொண்டீர், இதோ எதிர்காலங்கள் எங்களுடைய இந்த நாட்கள் எப்படி இருக்கும் என்று உங்களுடைய வார்த்தையின் மூலமாய் நீர் எச்சரிக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. நாங்கள் கேட்டு உணர்வடைந்து எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று எங்களுக்கு ஞானத்தையும் புத்தியும் தருகிறோம். உமக்கு நன்றி சொல்லி உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். நிறைய மகிமைப்படும் எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துல சொல்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே மறுபடியுமாய் அவருடைய சமூகத்திலே இந்த 2024 வருஷம் பிப்ரவரி மாதம் 11ஆம் நாள் அவருடைய சமூகத்திலே இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தருடைய கரத்திலே வர தேவன் கிருபை கொடுத்ததற்காக அவருக்கு நன்றி சொல்லி, பாட்டு புத்தகத்திலே 1038 உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரம ஸ்லாக்கியமே என்கிற பாடலோடு தேவன் நமக்கு அடைக்கலம், கோட்டை, அரணமானவர், அவர் சத்தியமுள்ளவர், அவருடைய பரிசையும் கேடகமும் அது நம்பிக்கையும், நம்முடைய நம்பிக்கையும் அவரே என்றும், இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நாம் பயப்படாதபடி கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று தேவன் நமக்கு அடைக்கலமானவர், ஒரு பொல்லாப்பும் நம்மை சேராது, ஒரு வாதையும் நம்மை அணுகாது என்று நம்முடைய வழிகளில் எல்லாம் தன்னுடைய தூதர்களை கொண்டு பாதுகாக்கிறவர், நாச மோசங்களும் விபத்துக்குள்ள ஏற்படாதபடி நம்மை பாதுகாக்கிற தேவனவர். அது மட்டுமல்ல, ஆபத்தில் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்மை தப்புவித்து நம்மை கனப்படுத்தி நம்மை மகிமைப்படுத்துகிற அந்த மகிமையின் தேவனவர். அப்படிப்பட்ட அந்த மகிமையான தேவனுக்கு நன்றி சொல்லி இந்த பாடல் மூலமாய் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். நாம் வாய்களை திறந்து கைகளை தட்டி கர்த்தரை கனப்படுத்தி உற்சாகமாய் பாடலாம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சிறகுகளால் மூடுவார் தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணும் அவர், அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் சிறகுகளால் மூடுவார், சேட்டையின் கீழ் அடைக்கல புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். 1000 பேர் உன் பக்கம் விழுந்தாலும்,
அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே, உன் தேவனும் தாபரமே. அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே, உன் தேவனும் தாபரமே. கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனும் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேர்மோ, ஒரு பாதையும் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு பாதையும் கூடாரத்தையே அணுகாமல் காத்திடுவார். அவர் சேட்டையின் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். உன் பலிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களிலே தேடுவார். பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களிலே தேடுவார். தம் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நாம் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே ஆத்துமநேசரவர். என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே ஆத்துமநேசரவர். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கலப்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அல்லேலூயா. ஆமென். இன்னும் ஒரு பாடலை பாடலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
115 துதித்து பாடிட பாத்திரமே. பாத்திரமே துங்கபனே சுவிநாமமதே நீயில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிக்கும் அற்புதமே அவன் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியா விடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் கலில் கண்மனை போ கருத்துடன் நம்மை காத்தாரே கருத்துடன் நம்மை காத்தாரே கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீண்ட ஸ்தோத்தரிப்போமே அவன் நடத்துதலே ஆனந்தமே பரமா நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் அக்கினி கூட நடந்தாலும் ஆலையின் தண்ணீரை கடந்தாலும் அக்கினி கூட நடந்தாலும் ஆலையில் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கே ஸ்தோத்தரிப்போமே அற்புதமே அவன் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடும் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் வனாந்திர யாத்திரையின் இன்பரமேசு நம்மோடிருப்பார் இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரமேசு நம்மோடிருப்பார் போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமா ஸ்தோத்தரிப்போமே அற்புதமே அவன் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் தீர்த்திட வந்திடுமா வரும் என்றே நாம் அழைத்திடுவோம் வாஞ்சைகள் தீர்க்க வந்திடுமா வரும் என்றே நாம் அழைத்திடுவோம் வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாம் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே அற்புதமே அவன் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம்
துதித்தவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூய நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடு, நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய தேவன் கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கன்னிமணி போல காத்தவரை, இந்த பூமியிலே எத்தனையோ நாச மோசங்கள், விபத்துக்கள், வியாதிகள் நம்மை சுற்றி நெருக்கினாலும், தேவன் எத்தனையோ சோதனைகளில் இருந்தும், இந்த பாதையிலே எத்தனையோ கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும், தேவன் கிருபையாய் நமக்கு அன்பை இரக்கத்தை கொடுத்து, அவருடைய பிள்ளையாய் நாம் இந்த பூமியிலே ஜீவிக்கும்படியான அந்த வாஞ்சியை நமக்கு கொடுத்து, நாம் அவரிடம் சென்றடையும்படியாக அவர் நமக்கு நித்திய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அவருக்கு நன்றி சொல்லி, நம்மளை யாராவது ஒருவர் இந்த 11 நாட்கள் கத்தர் நம்மை பாதுகாத்திருக்கா, இந்த 2 மாதங்களை கத்தர் வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி சொல்லி, இந்த வருகிற நாட்கள் இன்னும் அதிசயமாய், ஆசீர்வாதமாய், அற்புதமாய், பெரிய காரியங்களையும் நாம் எண்ணி முடியாத, நாம் நினைக்காத, நாம் கேட்கிற ஒவ்வொன்றையும் செய்ய வல்லவருக்கு நன்றி சொல்லி, தேவன் பெரிதான காரியங்களை செய்ய வழிநடத்த அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி, நாம் யாராவது ஒருவர் கர்த்தருடைய கரத்திலே இதை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி அப்பா, நன்றி ஐயா. ஆமென், ஆமென். ஆமாண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஐயா. ஆமென், ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஆமென், ஆமென் ராஜா. ஆமென், ஆமென் ராஜா. நன்றி அப்பா, நன்றி ஐயா. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென் இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. ஆமென், ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. ஆமாண்டவரே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமாண்டவரே, நன்றி ஐயா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. எஸ் அப்பா, கிருபை, கிருபை ஆண்டவரே. ஆமாண்டவரே, கிருபையாயிரும், கிருபை செய்யும், கிருபை செய்யும். ஆமென். எடுத்து போடும், எடுத்து போடும் அப்பா. இயேசுவே, மனமிரங்கும். இயேசுவே, ஆசீர்வதியும், பலப்படுத்தும், பலப்படுத்தும் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென் இயேசுவே. இயேசுவே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. இம்மட்டும் காத்த எபினேசர், இனியும் வழி நடத்த வல்லவராய் இருக்கிறக்காய் உமக்கு நன்றி அப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டு பதிலளிப்பேன் என்று சொன்னதற்காய் நன்றி அப்பா. தேவைகள் ஒவ்வொன்றிலும் நீர் எங்களோடு கூட இருந்து
காரியங்களை வாய்க்க பண்ண போறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. உம்மை கனப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீரே மகிமைக்கு பாத்திரர். நீர் ஒருவரே கனத்துக்குரியவர் அப்பா. நீர் ஒருவரே தொழுகைக்குரியவர், ஆராதனைக்குரியவர், அன்பு நிறைந்தவர் அப்பா. பரிசுத்தமுள்ள தேவனப்பா. அப்படிப்பட்ட உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். தொடர்ந்து நம்மளை யாராவது ஒருவர் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகிய நம்ம ஊருடைய தேவைகளை, வேண்டுதலை, விண்ணப்பத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். தேவைகள் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து வருகிறோம். அது மட்டுமல்ல, நம்மை சுற்றி எத்தனையோ காரியங்கள் இன்றைக்கு இந்த முழு உலகமும் ஒரு டெஸ்பிரேஷன் என்று சொல்லுகிற ஒரு பதறலுக்குள்ளாக, அது மட்டுமல்ல, இந்த முழு உலகமும் இன்றைக்கு ஒரு டென்ஷன் நிறைந்ததாக, எங்கு நோக்கினும் போராட்டங்கள், குழப்பங்கள், அங்கே வியாதிகள், பலவீனங்கள், வறுமைகள், பஞ்சம், பசி, பட்டினி, இன்னும் அங்கே சமாதானமின்றி, அங்கே அது மட்டுமல்ல, தேவனை குறித்து அறிந்து கொள்ளாதபடி இன்றைக்கு பிசாசானவன் தந்திரமாய் ஜனங்களை மதிமயக்கி கொண்டு உலக இச்சைகள், உலக காரியங்களிலே, உலகத்திலே காணப்படுகிற நம்மை சுற்றி நெருக்கிற இந்த கவலைகளை, போராட்டங்களை நினைத்து அனுதினமும் நம்ம அதை குறித்து பயந்து கவலைப்படும்படியாக அங்கே ஒரு மனம் இல்லாமல், அது மட்டுமல்ல, நம்மளே காணப்படுகிற பலவீனங்களை அவன் அறிந்து அந்த பலவீனத்தின் மூலமாக தேவனை விட்டு எப்படியாகிலும் தம்முடைய தேவனுடைய பிள்ளைகளை அங்கே வழி தவறச் செய்ய வேண்டும், பிள்ளைகளை சோர்வடைய செய்ய வேண்டும் என்று அவன் அப்படிப்பட்டதான ஒரு தந்திரம் மிக்கவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட பிசாசினுடைய தந்திரங்கள், பிசாசினுடைய சூழ்ச்சிகளுக்கு தேவ பிள்ளைகள் அங்கே அந்த காரியத்திலே அவள் எப்படி ஏவாள் அங்கே அவன் தந்திரமாய் பேசி பொய்களை சொல்லி ஏமாற்றி அங்கே ஏவாளை விழுக்க வைத்தானோ, மரணம் வந்ததோ, அதை போல இந்த பூமியிலேயும் நம்மையும் மரணத்திற்குள்ளாக தேவனிடத்திலே சென்றடைய முடியாதபடி அவன் தந்திரசாலியாய் நம்ம ஏதாவது ஒரு நெருக்கடிகளை கொடுத்து, அது ஆகவே ஆகாது, நடக்கவே நடக்காது, முடியாது, கூடாது என்று சொல்லி நம்மை கலங்க பண்ணி, திகைக்க பண்ணி, அங்கே தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு வழிவிலகச் செய்ய அவன் துடித்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட பிசாசனுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்கத்தக்கதாக தேவன் நமக்கு ஞானத்தையும், புத்தியும், பலத்தையும், நமக்கு வல்லமையும், தேவ கிருபையும், தயவையும், அன்பையும் ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கும்படியா தேவ சமூகத்திலே முழுவதுமாய் நம்மை தாழ்த்தி நம்மை நாமே வெறுமையாக்கும் பொழுது மட்டுமே தேவனுடைய வல்லமை, தேவனுடைய கிருபை, தேவ அன்பு, தேவ தயவு நமக்கு கிடைக்கும். நாம் ஒரு காரியத்தை செய்ய நினைக்கும் பொழுது அந்த காரியத்திலே நம்முடைய சிந்தை, நம்முடைய எண்ணங்கள், நாம் நினைப்பது நடக்க வேண்டும் என்று இல்லாதபடி, அது தேவனுக்கு பிரியமானால், தேவனுக்கு சித்தமானால் தேவன் அதை கொடுப்பார். அது சமாதானத்தையும், நமக்கு நீடிய சந்தோஷத்தையும், கிருபையும், இரக்கத்தையும் கொடுக்கும் என்ற அந்த முழு விசுவாசத்தோடு ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுக்கென்று வைராக்கியம் உள்ளவர்களாக மாறும்படியாக, கர்த்தர் ஒவ்வொருவரையும் தொடும்படியாக, கர்த்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாக, அப்படிப்பட்ட சிந்தையை, அப்படிப்பட்டதான நினைவுகளை, அப்படிப்பட்டதான வழிகளை, அப்படிப்பட்டதான காரியங்களை செய்ய நாம் தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து இந்த நேரத்தில் சொன்ன காரியத்திற்காக ஜெபித்து தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தலாம். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஐயா, நன்றி ராஜா, நன்றி அப்பா. ஆமாண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஐயா. இயேசுவே இரக்கம், இரக்கம் அப்பா. ஆமென், ஆமென். ஆமென், ஆமென் ராஜாவே. நன்றி ஐயா, நன்றி அப்பா. ஆமென், ஆமென் ராஜாவே, நன்றி அப்பா. ஆமென் இயேசுவே, கிருபையாயிரும், கிருபையாயிரும் அப்பா. ஆமாண்டவரே, இயேசுவே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென், ஆமென். இயேசுவே இரக்கமாயிரும், இயேசுவே இரக்கமாயிரும் அப்பா. இயேசுவே கிருபையாயிரும், கிருபையாயிரும். இயேசுவே கிருபையாயிரும் அப்பா. ஆமாண்டவரே, இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென், ஆமென் அப்பா.
மனமிறங்கும் அப்பா, மனமிறங்கும். ஆமென். ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. குடும்பங்கள் கூட கத்தாவே குடித்தும் கத்தாவே ஆண்டவரே சீர்காழி கொண்டும் இயேசுவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. சரியானபடி வருமானத்தை தராமல் ஆமாண்டவரே, நன்றி ஐயா, நன்றி அப்பா. இயேசுவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆமென், ஆமென். இயேசுவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே, இரக்கமாய். ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே, இரக்கமாய். ஆமென், ஆமென் ராஜாவே. நன்றி அப்பா, நன்றி ஐயா. தாரும் ஆண்டவரே, சந்தோஷத்தை தாரும், ஆறுதலை தாரும் அப்பா. ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே, மனமிறங்கும், மனமிறங்கும் அப்பா. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுப்பா, இரக்கமாய். இயேசுவே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுப்பா, நன்றி, நன்றி, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஆமென். இயேசுவே, இரக்கமாயிரும், இரக்கமாய். ஆமாண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றி, நன்றி ஐயா. ஆமென், ஆமென் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். இயேசுவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், கிருபையாயிரும், கிருபையாயிரும், கிருபையாயிரும் அப்பா. ஆமென், ஆமென். இயேசுவே, கிருபை தாரும், இரக்கம் பாராட்டும், இரக்கம். இயேசுவே, இயேசுவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே, ஆமென், ஆமென். நன்றி, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி ஆண்டவரே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி. ஆமென், ஆமென். நன்றி, நன்றி அப்பா. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. கிருபை, கிருபை அப்பா. நன்றி அப்பா. ஆமென், ஆமென் ராஜாவே. நன்றி ஐயா. இயேசுவே, நன்றி, நன்றி அப்பா. பரிசுத்தப்படுத்தும், பலப்படுத்தும், பலப்படுத்தும் அப்பா. ஆமென், ஆமென். நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆமென், ஆமென். நன்றி ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை, கிருபை, கிருபை அப்பா. ஆமென், ஆமென். எடுத்து போடும் அப்பா, எடுத்து போடும், எடுத்து போடும் அப்பா. ஆமென், ஆமென் ராஜாவே. நன்றி, நன்றி அப்பா. ஆமென். ஸ்தோத்திரம், ஆமென். தேவன் நம்முடைய ஜெபத்தை மட்டுமாய் கேட்டதற்காய் நன்றி கலந்த இருதயத்தோடு நாம் ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருடைய தேவைகளை, வேண்டுதலை, விண்ணப்பத்தையும் கேட்கிறக்காய் நன்றி. ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. எங்களை கண்ணின்மணி போல காப்பதற்காய் நன்றி. எங்களோடு கூட இருப்பதற்காய் நன்றி. எங்கள் நினைவுகளை, சிந்தனைகளை தூரத்திலிருந்து அறிகிற தேவனாய் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நிறைய மகிமைப்படும் எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென், ஆமென்.
கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. நாம் எழுந்து நின்று தேவ சமூகத்திலே இந்த நாளுக்குரிய தேவ மகிமைக்காக ஒரு பாடலை பாடி தொடர்ந்து நாம் வேதத்தை வாசித்து நாம் தியானிக்கலாம். பாட்டு புத்தகத்திலே 371 எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே என்கிற பாடல். எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவர் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, தன் சிறகுகளின் நிழலில் என்னென்றும் மகிழச் செய்தி, உந்தன் சிறகுகளின் நிழலில் என்னென்றும் மகிழச் செய்தி, தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எந்தன் பலவீன நேரங்கள் கிருபை தந்தீரையா, எந்தன் பலவீன கிருபை தந்தீரையா, இயேசு ராஜன் என் பலனானி எதற்கும் பயமில்லையே, இயேசு ராஜா என் பலனானி எதற்கும் பயமில்லையே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எந்தன் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே, எந்தன் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே, ராஜா நீ செய்த நன்மைகளையே எண்ணியே துதித்திடுவே, ராஜா நீ செய்த நன்மைகளையே எண்ணியே துதித்திடுவே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எந்தன் கண்மழையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மழையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆமென். தேவன் தாமே மகிமைப்படுவாராக. நாம் நின்ற வண்ணமாக
தேவனுடைய வார்த்தையை சங்கீத புத்தகங்கள் மூலமாக வாசித்து தொடர்ந்து நாம் செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். சங்கீத புத்தகம் சங்கீதம் 58 நாம் மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீதம் 58 58ஆம் சங்கீதம். மௌனமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் மெய்யாய் நீதியை பேசுவீர்களோ? மனுபுத்திரரே, நியாயமாய் தீர்ப்பு செய்வீர்களோ? மனதார நியாயக்கேடு செய்கிறீர்கள். பூமியிலே உங்கள் கைகளின் கொடுமையை நீங்கள் கொடுக்கிறீர்கள். துன்மார்க்கன் கற்பத்தில் உற்பவித்தது முதல் பேதலிக்கிறார்கள். தாயின் வயிற்றில் இருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழிதப்பி போகிறார்கள். சர்ப்பத்தின் விஷத்திற்கு ஒப்பான விஷம் அவர்களில் இருக்கிறது. பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினார். அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவிகொடாதபடி தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல இருக்கிறார்கள். தேவனே, அவர்கள் வாயிலுள்ள பற்களை கயர்த்து போடும். கர்த்தாவே, பாவங்களின் கடலோர கற்களை நோக்கி போடும். கடந்தோடுகிற தண்ணீரைப் போல் அவர்கள் கழிந்து போகட்டும். அவன் தன் அம்புகளை தொடுக்கும் போது அவைகள் சின்ன பின்னமாய் போக கடவுது. கரைந்து போகிற நத்தையை போல் ஒளிந்து போவார்களாக. தீயின் உதிர பிண்டத்தை போல் சூரியனை காணாதிருப்பார்களாக. முள் நெருப்பினால் உங்கள் பானைகளில் சூடேறும் முன்னே பச்சையானதையும் எரிந்து போனதையும் அவர் சுழல் காற்றினால் அடித்து கொண்டு போவார். பழிவாங்குதலை நீதிமான் காணும்போது மகிழுவான். அவன் தன் பாதங்களை துல்லாக்கொண்டு இரத்தத்திலே கழுவுவான். அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். ஆமென். வாசித்த வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் கடந்த 3 வாரங்களாக தியானித்துக் கொண்டு வருகிற புறஜாதிகளுக்கு உடைய நிறைவை குறித்து நாம் தொடர்ச்சியாக இன்றைக்கும் நாம் வாசித்து தேவநாம மகிமைக்காக தொடர்ந்து இன்றைக்கு மார்க் எழுதின சுவிசேஷகம் மார்க்கு 16ஆம் அதிகாரம். மார்க்கு 16 14 15 16 17 நாம் வாசிக்கலாம். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வரை வாசிக்கலாம். அதன் பின்பு 11 போஜன பந்தியில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போன நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். வாசித்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமானவரே, மரித்தோரிலிருந்து எங்களுக்காய் உயிர்த்தெழுந்து எங்களையும் ஆண்டவரே இந்த மரித்து போன உலகத்தில் இருந்து ஒன்றுக்கு உதவாத இந்த ஜீவியத்தில் இருந்து எங்களுக்கு உயர்த்தி எங்களை ஆண்டவரே உம்முடைய மகனாய் மகளாய் ஆண்டவரே நாங்கள் உம்மோடு கூட உன்னதத்திலே உட்காரும்படியாய் எங்களுக்கு நித்திய ஜீவனையே கொடுத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் வாசித்து தியானிக்க போகிற உம்முடைய வார்த்தைக்காக நன்றி அப்பா. அதனுடைய மகத்துவங்கள் மகிமையான காரியங்களை அறிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள தேவ இரக்கம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க இதிலே ஆண்டவரே நீர் எவ்விதமாய் காரியங்களை வழிநடத்துகிறேன், நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆலோசனை புத்திமதிகளை சொன்னீர் என்று உணர்ந்து கொள்ள தேவ இருதயத்தையும் ஞானத்தையும் புத்தியும் எங்களுக்கு தர வேண்டுமா தேவனே. அப்படிப்பட்ட இருதயத்தை தர வேண்டுமா நம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். பேசி ரெடியான மறைத்து மூடி பேசும் கேட்கிற ஒவ்வொரு செவிகளையும் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணும். இயேசு கிறிஸ்து நம்முடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். நீங்கள் உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த நேரத்திலும் கூட அவருடைய வார்த்தைகளை வாசித்து தியானிக்கத்தக்கதாக தேவன் நமக்கு பெரிதான கிருபைகளை கொடுத்ததற்காக நாம் தொடர்ந்து இந்த நேரத்திலேயும் அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிற இந்த நேரத்தில் அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். தேவன் தாமே கடந்த 3 வாரங்களாக நாம் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை தியானித்து கொண்டு வருகிறோம். அதனுடைய சுருக்கத்தை நான் மறுபடியும் உங்களுக்கு நினைவுபடுத்தி
மறுபடியும் அதை நாம் தொடர்ந்து நம்ம தியானிக்கலாம். பாருங்கள், தேவன் இந்த பூமியிலே எல்லா சிருஷ்டிகளையும் உண்டாக்கி உருவாக்கி படைத்து தன்னை போல தன்னுடைய நாமத்தை தொழுது கொள்ள தன்னை இந்த பூமியிலே அங்கே ஆண்டு கொள்ளும்படியாக தான் எப்படி இந்த முழு உலகத்தையும் ஆண்டு கொள்கிறாரோ, தேவன் எப்படி இந்த முழு உலகத்தையும் ஆண்டு கொள்கிறாரோ, அதை போல மனிதனுக்கென்று ஒரு ஒன்றை சிருஷ்டித்து இந்த பூமி முழுவதும் மனிதனுக்கென்று தேவன் சிருஷ்டித்தார். அது நம்ம எல்லோருக்கும் தெரியும், வேதத்திலும் இருக்கிறது. இந்த பூமியை சிருஷ்டித்து இந்த பூமியிலே தேவன் மனிதனை வைத்து இதை நீ ஆண்டுகொள், இதில் இருக்கிற எல்லா மிருகங்களும் இதில் இருக்கிற சகலமும் உனக்காக நான் படைத்தேன், இதை நீ ஆண்டுகொள், இதை நீ அனுபவித்துக்கொள், உன்னுடைய சந்ததிகளையும் பெருக பண்ணு என்று சொல்லி தேவன் இந்த பூமியை கொடுத்தான். ஆனால் மனிதன் என்ன செய்தான்? அங்கே தனிமையாக இருப்பது நல்லதா என்று சொல்லி தேவன் அவனுக்கு ஒரு மனைவியை கொடுக்கும் பொழுது தன்னுடைய மனைவியினுடைய அந்த கீழ்ப்படியாமையினாலும் மனைவி தேவனுடைய வார்த்தைக்கு செவி கூடாமல், பாருங்கள், அங்கே நடந்த மிக முக்கியமான காரியம், தேவனுடைய வார்த்தையை அவள் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கவில்லை. அவிசுவாசம் அங்கே என்ன செய்தது? மரணத்தை கொண்டு வந்தது. ஆகவேதான் இந்த பூமியில மறுபடியுமாக அங்கே மனிதன் இந்த பூமியை மறுபடியும் ஆண்டு கொள்ள வேண்டும், மனிதன் மறுபடியுமாக தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் தன்னுடைய பிள்ளைகளோடு கூட அங்கே இடைப்பட்டு கொண்டு பிள்ளைகளோடு கூட தொடர்ந்து பேசிக்கொண்டு வந்தார். ஒவ்வொரு காலங்களாக தன்னுடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பி அங்கே அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், நீங்கள் மறுபடியும் அங்கே தேவ சமூகத்திலே வர இயலாதபடி பிசாசனுடைய தந்திரங்களுக்கு நீங்கள் வழிவிலகாய் அங்கே நீங்கள் அவனுக்குடைய பாதையிலே விலகி செல்லாதபடி நீங்கள் நேர்பாதையிலே சரியான பாதையிலே செல்லுங்கள் என்று இந்த வேதத்தையும் கொடுத்து ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் மூலமாக அவர் பேசிக்கொண்டு வந்தார். ஆனால் காலங்கள் செல்ல செல்ல ஜனங்கள் மறுபடியுமாக இந்த உலக காரியங்களிலே, உலக வழிபாடுகளிலே, உலகத்திலே இருக்கிற காரியங்களிலே தங்களை கெடுத்து கொண்டு அழிந்து போய் கொண்டிருந்தார்கள். இந்த மனிதன் இப்படியே இருக்கக்கூடாது, அந்த மனிதன் நம்மோடு கூட இந்த மனிதன் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பி அவரே இந்த பூமியிலே மனிதனாக வந்தார். அவருக்கு இயேசு கிறிஸ்து என்று பெயர் கொடுக்கப்பட்டது. ஆனாலும் அவர் வந்தும் நான் எந்த நோக்கத்திற்காக இந்த பூமியை படைத்தேன், எதற்காக இந்த பூமியானது இருக்கிறது, நாம் எதற்காக இருக்கிறோம், நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு அங்கே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டதை அவர் அநேக இடங்களிலே எடுத்து பேசியும் அதை நினைவுபடுத்தி கொண்டு வந்தாலும் அங்கே என்ன செய்யவில்லை? ஜனங்கள், எல்லா ஜனங்களும் கேட்கவில்லை. ஒரு குறிப்பிட்ட சிலர் மட்டுமே கேட்டுக்கொண்டு வந்தார்கள். அதைத்தான் இங்கே நம்ம வாசித்த இந்த மார்க்கிலே நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாக சொல்லுகிறார், நான் இந்த பூமியிலே நான் வந்து நான் மரித்து மறுபடியும் உயிர் தெழுந்து நான் உங்களுக்காக நான் எல்லாவற்றையும் செய்வேன் என்று அவர் மரிப்பதற்கு முன்பாக அவர் சொல்லுகிறார். நீங்கள் வாசித்தீர்களானால் வாசிக்கலாம். சீக்கிரம் எடுப்போம். வாசியுங்கள். அங்கே மத்தேயு 23ஆம் அதிகாரம், மத்தேயு 23 வாசியுங்கள். 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். 8, 9, 10 வாசியுங்கள். நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார். நீங்கள் எல்லோரும் சகோதரராய் இருக்கிறீர்கள். பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள். பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாய் இருக்கிறார். நீங்கள் குருக்கள் என்றும் அழைக்கப்படாதிருங்கள். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாய் இருக்கிறார். போதும். பாருங்க, நமக்கு
இந்த பூமியில யார் குருவாக இருக்க வேண்டும்? இன்றைக்கு மனிதர்கள் பார்த்தீங்கன்னா தங்களை யார் அங்கே ஆன்மீகத்திலே, இறை வழிபாட்டிலே அங்கே ஒரு ஞானம் கிடைக்கிறது, அங்கே மோட்சம் கிடைக்கிறது, இப்படி அப்படி என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கு பின்பாக இன்றைக்கு உலக ஜனங்கள் சென்று கொண்டு இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்றார், இந்த பூமியிலே நீங்க ஒருவரையும் ரபி என்றால் என்ன என்றால் போதகர் என்று அழைத்தார். நீங்கள் உங்களை தீர்க்கதரிசி என்று அழைக்கக்கூடாது. நீங்கள் என்னவா இருக்க வேண்டுமாமா? கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு ரபியாக, தீர்க்கதரிசியாக, போதகராக இருக்கிறார். நம்ம எல்லோரும் யாராக இருக்கிறோம்? சகோதரர்களாக இருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த பூமியிலே நம் ஒருவரையும் பிதா என்று சொல்லக்கூடாது. நீங்க ஆங்கிலத்தில் வாசித்தீங்கன்னா ஃபாதர் என்று இருக்கும். ஃபாதர் அல்ல. நம்ம பூமியில மற்றவர்களை நீங்க அதனாலதான் அநேக இதுல பார்த்தீங்கன்னா தமிழ்ல கூட அப்பான்னு சொல்லுவாங்க. நீங்க ஆங்கிலத்திலையும் அப்பா என்று சொல்வார்கள், ஒரு சில இடங்கள்ல அப்பா என்று சொல்வார்கள். அங்கே யாருமே ஃபாதர்னு சொல்லிக்க மாட்டாங்க தங்களை. அதைய ஒரு ட்ரெடிஷ்னலாக அந்த வேர்டு தான் கோட் பண்ணுவாங்களே தவிர, அது சரியான வார்த்தை அது தேவனை மட்டுமே குறிக்கிறது. ஃபாதர் என்பது தேவனை மட்டுமே குறிக்கிறதாக இருக்கிறது. அது மனிதனை, அங்கே இந்த மனிதனுக்காக அது சொல்லப்பட்ட வார்த்தைகள் அல்ல. அது மனிதர்கள் தங்களுக்கென்று எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். பாருங்க, அதனாலதான் பாருங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, பூமியிலே ஒருவரும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாக இருக்கிறார். அது போல நீங்கள் குருக்கள், குரு, எனக்கு இவர்தான் குரு, எனக்கு இவர்தான் போதகர் என்று யாரையும் சொல்லக்கூடாது. கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாக இருக்கிறார் என்று சொல்லி, தான் யார் என்று, அந்த கிறிஸ்து தான் யாரு நமக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நமக்கு குருவாகவும் போதகராகவும் இருக்கிறார் என்று அங்கே சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அவர் சொல்றாரு பாருங்க, வாசியுங்கள், தன்னுடைய மரணத்தை குறித்து, தான் எப்படி இந்த பூமியிலே மரித்து மறுபடியுமாக என்ன செய்ய போகிறோம் என்று அங்கே சொல்லுகிறதை நீங்க வாசிக்கலாம். வாசியுங்கள். மத்தேயு 24:30 வாசியுங்கள். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். போதும். பாருங்க, இங்க மனுஷகுமாரன் என்னவாக வருவாராமா? மனுஷகுமாரன் பூமியில மறுபடியும் திரும்பி வருவார் என்று அங்கே அவர் சொல்றார். ஆனால் அதற்கு முன்பாக நீங்க வாசித்தீங்கன்னா மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல வாசிங்க. மத்தேயு 16, 20, 21 வாசிங்க. 21, 22 வாசிங்க. அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீசர்களுக்கு கட்டளையிட்டார். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்ல தொடங்கினார். போதும். பாருங்க, இந்த பூமியிலே எந்த ஒரு மனிதனும் தான் என்னவாகுவோம், எப்படி இருப்போம், என்ன எப்படி நடப்போம் என்று எந்த மனிதனும் சொல்ல முடியாது. நாளைக்கு நான் இறந்து விடுவேன், அல்லது நாளைக்கு நான் இறந்து எழுந்து நான் உயிரோடு வருவேன் என்று எந்த ஒரு மனிதனும் சொல்ல முடியாது. தேவன் ஒருவர் மட்டுமே அறிந்திருக்கிறார். ஆமென். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, தான் யாரு? கிறிஸ்துவாகிய இயேசு. தான் யாரு? அந்த பழைய ஏற்பாட்டிலே மேசியா என்று ஒருவர் வருவார். அந்த மேசியா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டு கொள்வார். அதனாலதான் நீங்க இயேசு கிறிஸ்து பிறக்கிறப்ப கூட நீங்க பார்த்தீங்கன்னா அங்கே யூதருடைய ராஜா பிறந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, யூதருக்கு ராஜா எங்கே பிறந்திருக்கிறார், அந்த ராஜாவை நாங்களும் பார்க்க வேண்டும் என்று அந்த இயேசு பிறந்த பொழுது கிழக்கில் இருந்து வந்த சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்த பொழுது அந்த சாஸ்திரிகளிடத்திலே அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்த ஏரேது ராஜா கேட்கிறார். நீங்க வாசிங்க, மத்தேயு 2ஆம் அதிகாரத்துல வாசிப்போம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. ஏரேது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே
ஆ. இயேசு பிறந்த பொழுது ஆ. கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து ஆ. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? ஆ. கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு ஆ. அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். போதும் பாருங்க. இந்த சாஸ்திரிகளுக்கு தெரிந்திருக்கிறது யூதர்களுக்கு என்று ஒரு ராஜா இந்த பூமியில வரப்போகிறார். அந்த ராஜா ஆளும் பொழுது இந்த பூமியில சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு, அங்கே நித்திய ஜீவன் உண்டு என்று அங்கே அன்றைக்கு அந்த சாஸ்திரிகள் அறிந்திருந்தார்கள். பழைய ஏற்பாட்டிலும் அதை குறித்து ஆண்டவரை பற்றி சொல்லி இருக்கிறது. ஏசாயாவிலே, எரேமியா, எசேக்கியேல், இப்படி அநேக இடங்களிலே இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு, அவருடைய வருகை, அவர் எப்படி வருவார், என்ன ஏது என்று இன்னும் மீகாவிலே, நாகூமிலே, இப்படி பழைய ஏற்பாட்டிலே அநேக புத்தகங்களிலே ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தின வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வருவதை அவர் ஒவ்வொரு பார்ட்டாக, ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லி கொண்டு வந்து அங்கே பிறகு இந்த பூமியிலே அவர் மனிதனாக வந்த பொழுது அன்றைக்கு இருந்தவர்கள் நினைத்து கொண்டார்கள், அவர் இந்த பூமியிலே ஆளப்போகிறார், வந்து அவர் இந்த பூமியை ஆளப்போகிறார், ஒரு ராஜாவாக வருவார் என்று. அதனாலதான் இந்த சாஸ்திரிகள் வந்து யூதருக்கு ராஜா எங்கே என்று கேட்கும் பொழுது அவர் தன்னை மறைத்து கொண்டார். ஏனென்றால் அவருடைய முதல் வருகையானது இந்த பூமியிலே மனிதனாக பிறந்து முதல் வருகையானது அவர் இந்த பூமியிலே தன்னாலே படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களுடைய பாவங்களை சுமந்து அவர்களுடைய அக்கிரமத்தை, மீறுதல்களை அவர் ஏற்றுக்கொண்டு மரித்து பிறகு மறுபடியும் வரும் பொழுதுதான் அவர் ராஜாவாக வருகிறார். ஆமேன். அதான் தேவனுடைய முன்குறித்தல். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? தேவன் இந்த பூமியிலே மனிதனை படைத்து மனிதன் இதை ஆண்டு கொள்ள தவறினான், மனிதன் விழுந்து போனான், மனிதன் அங்கே மரணத்திற்குள்ளாக போன மனிதனை அதே மரணத்தை தான் ஏற்றுக்கொண்டு, இந்த பூமியில எதற்காக மரணம் வந்ததோ அந்த மரணத்தை தான் ஏற்றுக்கொண்டு தன்னாலே படைக்கப்பட்ட மனிதன் அவன் மறுபடியும் பிறக்கும்படியாக இந்த பூமியிலே அவன் தேவனை தெரிந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையின்படி உண்மையாக இருக்கும் பொழுது, அந்த சத்தியத்தின்படி நடக்கும் பொழுது அவனுக்கு உயிர்த்தெழுதல் உண்டு, மறுரூபம் உண்டு, அவன் அந்த மகிமையான அந்த உன்னதமான தேசத்திலே தேவனோடு கூட இருப்பான் என்ற அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தும்படியாக, அந்த விசுவாசத்திலே நாம் நிலைத்திருக்கும்படியாகத்தான் இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்தார். ஆமேன். நான் சொல்ற காரியங்கள் நீங்க ஒன் பை ஒன்னா புரிஞ்சீங்கன்னா மட்டும்தான் அதனுடைய தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். பாருங்க, அவர் இந்த பூமியிலே வந்த பொழுது, மனிதனாக வந்த பொழுது அவர் நம்ம ஒவ்வொருவருக்காக மரிக்க வேண்டியதாக இருந்தது. நம்ம ஒவ்வொருவருடைய பாவங்களை அவர் சுமந்தார். அதைத்தான் அங்கே ஏசாயாவிலே நம்ம வாசிக்கிறப்போ, இங்க வெளிப்படுத்தின விசேஷத்திலேயும் மற்ற அங்கே அநேக இடங்களிலேயும் அவர் நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய அநியாயங்களுக்காக அவர் இந்த பூமியிலே மனிதனாக வந்து மரிக்க வேண்டும். அதுதான் அவருடைய முதல் வருகை. அந்த முதல் வருகையிலே அநேகர் அவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அவரை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. ஒரு சிலர் மட்டுமே அவரை அறிந்து கொண்டார்கள். அதனாலதான் அவர் இங்க சொல்றாரு பாருங்க, நம்ம வாசித்த இந்த மார்க்கிலே நம்ம வாசித்த பொழுது அவர் அந்த உயிர்த்தெழுவை குறித்தும், தான் அங்கே உயிர்த்தெழுவேன், தான் அங்கே மறுபடியும் இந்த பூமிக்கு திரும்ப வருவேன் என்று சொன்ன பொழுது அவர்கள் விசுவாசிக்கல. அவர் அந்த 12 சீசர்களிடத்துல தான் அங்கே நம்ம வாசித்த மார்க்கு 16ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்றார். இந்த மாதிரி இன்னொரு ட்ரிப் வாசிங்க, மார்க்கு 16ஆம் அதிகாரத்துல 21 வாசிங்க. மார்க்கு 16 மத்தேயு 16:21. மத்தேயு 16:21 வாசிங்க. பாருங்க, அது முதல் இயேசு பாருங்க தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராரும் வேதபாரகரும் சீசர்களுக்கு சொல்றார். தன்னுடைய சீசர்களுக்கு சொல்றார். ஆனால் அந்த சீசர்கள் அங்கே பாருங்க, பேதுரு கூட சொல்றார் அடுத்த வசனத்துல, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரே சொல்றார். பேதுரு சொல்றார், இது உமக்கு நடக்காதுன்னே சொல்றாரு பேதுரு. ஆண்டவருடைய திட்டத்தையே பேதுரு என்ன செய்கிறார்? இல்ல, அதெல்லாம் நடக்கவே நடக்காது என்று அவர் தீர்மானமா முடிவு பண்ணி சொல்றார்.
அப்பதான் ஆண்டவர் கடிந்து கொண்டு, எனக்கு பின்னாக போ, சாத்தானே நீ எனக்கு இடறலாய் இருக்கிறாய் என்கிறார். பாருங்க, இன்றைக்கு நம்முடைய திட்டங்கள், நம்முடைய நோக்கங்களே இன்றைக்கு நம்முடைய கூட இருக்கிறவங்களே சிதைப்பாங்க. அதற்கு பேதுரு ஒரு அடையாளம் மாறி. நம்ம தேவனை எந்த நோக்கத்திற்காய் தெரிந்து கொண்டோமோ, எந்த நோக்கத்திற்காய் தேவனுக்காக சாட்சியா இருக்கிறோமோ, அங்கே தடைகள், இடையூறுகள் எப்படி வருகிறது பாருங்க. எப்படி அங்கே ஆதாமுக்கு அவனுடைய மனைவி மூலமாக இந்த பூமியிலே மரணம் வந்ததோ, இந்த பூமி சபிக்கப்பட்டதோ, அதே போல இங்கே இயேசு கூட இருக்கிற பேதுருவே என்ன சொல்றாரு பாருங்க, இது உமக்கு நேரிடக்கூடாது, அது மட்டுமல்ல இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொண்டானாம். இயேசு கிறிஸ்துவே என்ன செய்யறார் அப்படி பேதுரு? ஏன்னா இயேசு கிறிஸ்துவ விட பேதுரு வயசுல மூத்தவர். இயேசு கிறிஸ்துக்கு 33 வயசுங்கிறப்போ பேதுரு அதை விட ஒரு 20 வயது எவ்வளவு மூத்தவராமா. அப்ப அங்க தன்னுடைய சகோதரனை போல அவர் கருதி அங்க கடிந்து கொள்றாராம். அதனாலதான் ஆண்டவர் திரும்பி பார்த்து அவனை பார்த்துட்டு என்ன சொல்றாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானேங்கிறார். பாருங்க, அது வரைக்கும் அதற்கு முந்தின வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா பேதுருவை பார்த்து அவர் சொல்றாரு 16ஆம் வசனத்துல, நீ பேதுருவா இருக்கிறாய், நீ ஜீவனுள்ள நீ என்னவா இருக்கிற, இந்த சபையின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை, பரலோகத்தின் திறவுகோலையே உனக்கு தர்றேங்கிறார் ஆண்டவர். ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி அப்படி ஆண்டவர் அந்த முழு அதிகாரத்தையும் பவரையும் பேதுருக்கு கொடுத்தார். அதனுடைய மகிமை, அதனுடைய மகத்துவத்தை பேதுருவினால் என்ன செய்ய முடியல, உணர்ந்து கொள்ள முடியல. தேவன் எந்த நோக்கத்திற்காக இந்த பூமியில வந்து நிற்கிறார் என்று பேதுருவுக்கு அறிய முடியல. அதனாலதான் பேதுரு அப்படி சொல்றப்ப ஆண்டவர் கடிந்து கொண்டார். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து. வாசிங்க 24ஆம் வசனம். ஒருவன் என்னை அப்பொழுது இயேசு ஆ. தம்முடைய சீடர்களை நோக்கி, ஆ. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் ஆ. அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆ. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். ம். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? பாருங்க, இந்த பூமியிலே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தேவன் ஒரு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஒரு ஜீவ ஆத்மா. நம்ம இந்த ஜீவ ஆத்மாவை நீங்க இந்த உலக காரியங்களுக்காக எனக்கு அது கிடைக்குது, இது கிடைக்குது, உலகத்துல பேர் இருக்கு, புகழ் இருக்கு, பணம் இருக்கு, பதவி இருக்கு, பட்டம் இருக்கு, என்னை சுற்றி இத்தனை பேர் இருக்கிறாங்க என்று சொல்லி இந்த உலக காரியங்களுக்குள்ள நீங்க போய் இந்த உலகம் முழுவதும் நீங்க ஆதாயப்படுத்தி கொண்டாலும், எந்த ஒரு மனிதனாலும் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? நீங்க இந்த உலகத்துலதான் அப்படி பேரும் புகழோட பெருமையோடு இருக்க முடியும். அது தேவ சமூகத்துல அது ஒன்றுமே இல்லை. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். நீங்க ஒன்றுமே கொடுக்க முடியாது தேவனுக்கு. ஆண்டவரே, நான் இந்த முழு உலகத்தையும் நான் அரசாளுகிறேன், அல்லது இந்த உலகம் முழுவதும் என்னுடைய சொல்ல கேட்கிறது, அல்லது எனக்கு இவ்வளவு கோடி சொத்து இருக்கு என்று சொல்லி யாரும் தேவனிடத்துல போய் எனக்கு ஜீவனை கொடுங்க, எனக்கு மறுரூபப்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு யாரும் போய் நிற்க முடியாது, கேட்கவும் முடியாது. ஏனென்றால் தேவனுக்கு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆமென். பாருங்க, அவர் ஒன்றும் கிடையாது. நீங்க அவருக்கு முன்பாக நீங்க அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கீழ்ப்படிந்து நடந்து அவருடைய சொல்லுக்கு நீங்கள் கீழ்ப்பட்டு நடக்கும் பொழுது தான் அவர் தான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறார். ஆமென். அதனாலதான் அவர் என்ன செய்தாராம, நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தவர் அவர். அப்ப அந்த வார்த்தையை விசுவாசித்து அந்த வார்த்தையின்படி யார் உண்மையாக நடக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகிறாங்க. அதனாலதான் பாருங்க, அங்கே மரித்து உயிர்த்தெழுந்து அங்கே 3ஆம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும் என்று தம்முடைய சீசர்கள் சொன்ன பொழுதை அவர் மரித்து உயிர்த்தெழுந்து வருகிறார். நீங்க அதைத்தான் இப்பொழுது மார்க்ல வாசித்தீங்க. அங்கே பாருங்க 14ஆம் வசனத்துல வாசிங்க. மார்க்கு 16:14 வாசிப்போம். சீக்கிரம் வாசிக்கலாம். வாசிக்கலாம். என்ன ஏன் நிறுத்திட்டா அப்படி? அதன் பின்பு 11 போஜன பந்தியில் இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போன
போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். பாருங்க, அத 12 சீசர்களுக்கும் சொல்றாரு. ஆனால் அதுல பாருங்க, அநேகர் நம்பல. அதனாலதான் என்ன செய்தாரு, அங்கே தோமா கூடயே இருந்த தோமா என்ன சொல்றாரு, அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த விழா எலும்பிலே நான் கை விட வேண்டும், அந்த கையில எங்க ஓட்ட போட்டாங்களோ அந்த கையிலே நான் என்னுடைய விரலை விட வேண்டும் சொல்றார். தோமா சொல்றார். இப்படி ஒவ்வொருத்தரும் கூட இருந்து அவர் சொன்னதையே என்ன செய்ய முடியல, நம்பாம இருந்தாங்க. அதுதான் இன்றைக்கும் இந்த பூமியிலே நீங்க பாருங்க, எப்படி அன்றைக்கு இயேசு கிறிஸ்து கூடயே இருந்து எல்லாவற்றையும் பார்த்தவர்களாலே நம்ப முடியல. அப்ப நம்ம அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு அங்க, காணாம இருந்தும் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான், காணாமல் இருந்தும் விசுவாசிக்கிறவன், கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் இருந்து விசுவாசிக்கிறவன் தான் பாக்கியவான்கிறார் ஆண்டவர். இப்ப நம்ம காணல, நம்ம இப்ப அவரை எதுல பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவை இந்த வேதத்தின் மூலமாக நம்ம அவரை பார்க்கிறோம். நம்ம கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாய் அது இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை. என் இயேசு எனக்காக இப்படி மனிதனாய் வந்தார், என்னை போல ஒரு மனிதனாக வந்தார், என்னை மீட்கும்படியாக அவர் வந்தார் என்று நம்ம விசுவாசிக்கிறோம். அவர் நம்மை மீட்கும்படியாக அங்கே நம்மை போல ஒருவரானார். பாருங்க, அப்படி அந்த விசுவாசம் இல்லாதவர்கள் அந்த அவிசுவாசத்தை அவர் கடிந்து கொண்டார். பிறகு அவர் தன்னுடைய சீசர்களுக்கு சொல்றார், நான் இவ்வளவு நேரம் சொன்னது பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அவர் என்ன செய்தார், எப்படி நடந்து கொண்டார், அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு எவ்வளவு இடைப்பட்டு வந்தார், கடைசியாக அவர் இந்த பூமியிலே மனிதனாக வந்து தான் அந்த கிறிஸ்து என்றும் அந்த மேசியா என்றும் அவர்களுக்கு சொன்ன பொழுது கூட அவர்கள் என்ன செய்யல, அவரை விசுவாசிக்கவில்லை, அவர்களை புறக்கணித்தார்கள், அவரை ஏற்றுக்கொள்ளல. அநேக கிராமங்களுக்கு அவர் சென்று சுவிசேஷம் பிரசங்கிக்கிறார். எங்க இஸ்ரவேலருக்குள்ள உங்களுக்கு தெரியும், கிராமங்களுக்குள்ளேயே அவர் என்ன செய்யல, விடல, தடை செய்தாங்க. அது மட்டுமல்ல, அன்றைக்கு இருந்த இன்றைக்கு நம்ம எப்படி பெரிய பெரிய சர்ச் என்றோ பெரிய ஆலயங்கள் என்றோ சொல்றோம், அந்த சபைகளுக்குள்ளேயும் அவரை விடல. அங்கிருந்த போதகர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் இயேசுவை கேலியும் கிண்டலும் பரியாசமும் செய்து அங்கே அவர்கள் தான் அவரை கொன்று போடுறதற்கு கூட நின்றார். அங்கே அது மட்டுமல்ல, அங்கே காட்டி கொடுத்தது யாரு, இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீசன் யூதாஸ். இயேசு யார் என்று, ஏனென்றால் அன்னைக்கு எல்லாருமே தாடி விட்டு எல்லாம் ஒரே மாதிரி இருந்துட்டு இருந்தான். அதுல இயேசு யார் என்று சொல்லி தெரியலாதபடி இருக்கிற அந்த புதுசா வந்த அந்த ரோம சேவர்களுக்கு தெரியாம இருக்கிறதுனால யாருன்னு கேட்கிறப்போ அதை காட்டி கொடுத்ததே யூதாஸ். அப்ப இப்படி ஒவ்வொருத்தரும் கூட இருந்தே எல்லா விதமான அவிசுவாசமான கிரியைகளை வெளிப்படுத்தினாங்க. இதை ஏன் தேவன் அனுமதித்தார்? நீங்க நினைக்கலாம், அப்ப ஏன் இயேசு கிறிஸ்து அந்த யூதாசை கூட வச்சிருக்கணும், ஏன் பேதுருவை கூட வைத்திருக்க வேண்டும், ஏன் இந்த பூமியில அவர் மனுஷனை படைக்கணும், நல்ல மனிதனை படைச்சிருக்கலாமே, நல்ல ஜனங்களை வைத்திருக்கலாமே, பிசாசை ஏன் படைக்க வேண்டும்? இன்னைக்கு அநேகர் கேட்கிற கேள்வி இதுதான். நீங்க போய் நீங்க தேவனுடைய வார்த்தைகளை குறித்து, தேவனை குறித்து நீங்க பிரஜாதிகள்கிட்ட சொல்றப்ப அவங்க கேட்கிற ஒரு 10 கேள்வியில இதுவும் ஒண்ணுக்கா இருக்கும். ஏன் அப்படி பண்ணணும், ஏன் இதை செய்யணும், ஏன் அதை செய்ய வேண்டும் என்று. தேவன் எதை செய்தாலும் அதிலே ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆமென். ஒரு திட்டம் இருக்கிறது, ஒரு தெளிவு இருக்கும். ஏனென்றால் எந்த ஒரு மனிதனையும் அவர் வெறுமன நியாயந்து இருக்கிறது இல்லை. இந்த பூமியில அவர் தன்னை 3 விதத்துல வெளிப்படுத்துறார். நான் அதை சொல்லி இருக்கிறேன் உங்களுக்கு, நீங்க வாசித்திருந்தீங்கன்னா ஏசாயாவில் நான் ஒரு 2 நிமிஷம் அந்த காரியத்தை பேசிட்டு பிரஜாதிகளுக்குரிய காரியத்தை நம்ம தொடர்ந்து போகலாம். பாருங்க, ஏசாயா 33:22 வாசிக்கலாம். இன்றைக்கு நான் இதை சொல்ல வந்த காரணம் என்னன்னா, இப்போ இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு சீசர்களை பார்த்து, புறஜாதிகளுக்கு போய் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லு என்று. இப்ப நம்ம எல்லோரும் புறஜாதிகளா இருக்கிறோம், நம்ம யாருமே இஸ்ரவேலர்கள் அல்ல. இப்போ இந்த புறஜாதிகளுக்குள்ள வர்றப்போ இருக்கிற நெருக்கடிகள், கேட்கப்படுகிற கேள்விகள், அங்கே ஏன் இன்றைக்கு அநேக புறஜாதிகள் இயேசு கிறிஸ்துவை அறியாமலும்
இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமலும் ஒரு அந்நிய தேவனாக, அல்லது இயேசு கிறிஸ்துவுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை, அவர் ஏதோ ஒரு கடவுள், அவர் ஏதோ ஒன்று, நீங்க யாரோ ஒரு வெளிநாட்டுக்காரன் கொண்டு வந்து எங்களை மதமாத்த பார்க்கறான், எங்களை பணத்தை கொடுத்து ஏமாத்துறான், உங்களை ஏமாத்துறான், நீங்க அப்படி ஆயிட்டீங்க இப்படி ஆயிட்டீங்க என்று சொல்றதுக்கான காரணங்கள் ஏன் என்று நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அதான் கேள்விதான் இன்னைக்கு எல்லா ஜனங்களுக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. அப்ப தேவன் என்ன நோக்கத்திற்காக எல்லாவற்றையும் அனுமதிக்கிறார் என்று இங்க நீங்க வாசிக்க முடியும். வாசிங்க ஏசாயா 33:22 வாசிங்க. கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிக்கர், கர்த்தர் நம்முடைய ராஜா. அவர் நம்மை ரட்சிப்பார். பாருங்க, இந்த காரியம்தான். அப்போ அவர் நியாயாதிபதி என்றால் நியாயம் தீர்க்கிறதுக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டும். ஒரு கோர்ட் ஒன்று இருக்குன்னா அந்த கோர்ட்டு அங்க என்ன வேண்டும்? திருடன், கொள்ளக்காரன், அக்கிரமக்காரன், அநியாயக்காரன் இருக்கணும். அப்பதான் கோர்ட்டுன்னு ஒண்ணு அரசாங்கம் நிக்குது. புரியுதா உங்களுக்கு? இந்த உலகத்துல ஒரு உதாரணத்துக்கு இப்படி நீங்க நினைச்சு பாருங்க, இந்த இந்தியாவுல இப்ப நம்ம இருக்கிற ஏரியாவுல கோர்ட்டே இல்ல. ஏன் அப்படின்னா இங்க எல்லாருமே நல்லவங்க, எவனுமே திருடுறது இல்லை, பொய் பேசுறது இல்லை, கொலை செய்யறது இல்லை, அக்கிரமம் செய்யறது இல்லை, அடுத்தவன் பணத்தை ஏமாத்துறது இல்லை, அடுத்தவனை எதுவுமே பண்ணாம ரொம்ப யோக்கியனா இருக்கிறாங்கன்னு வைங்க. அப்ப கோர்ட்டு தேவைப்படுமா? கோர்ட்டும் தேவைப்படாது, வக்கீலும் தேவைப்படாது, ஜட்ஜும் தேவைப்படாது, போலீஸும் தேவைப்படாது. திருடன் இல்லைன்னா போலீஸ் தேவையில்லை. புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி நியாய பிரமாணிக்கர் என்றால் ஆங்கிலத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா லாயர்னு போட்டிருக்கு. இயேசு நியாயாதிபதியாகவும் இருக்கிறாரு, லாயராகவும் இருக்கிறாரு, அடுத்தது ராஜாவாகவும் இருக்கிறாரு. அவர் நம்மை ரட்சிக்கிறார். அப்போ ராஜா என்றால் அந்த ராஜாவுக்கு கீழே ஜனங்கள் இருக்க வேண்டும். அந்த ஜனங்களுக்கு ஒரு வக்கீல் இருக்க வேண்டும். அந்த ஜனங்களுக்கு ஒரு நல்ல நீதிபதி இருக்க வேண்டும். அந்த ஜனங்கள் தவறும் பொழுது அந்த தவறி போன ஜனங்களை மீட்பதற்கு, ரட்சிப்பதற்கு ஒரு ரட்சகர் இருக்க வேண்டும். ஆமென். அப்ப இது எல்லாமே மனிதனால செய்ய முடியாது. ஏனென்றால் எல்லா மனுஷனும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனார்கள். புரிகிறதா உங்களுக்கு? அப்போ தேவன் இந்த பூமியை மனிதனிடத்திலே கொடுத்து, நீ இதை ஆண்டுகொள், நீ ஒரு ராஜாவா இரு, நீ ஒரு ஒரு நல்ல ஒரு என்னுடைய மகனாய் மகளாக இந்த பூமியில சரியானபடி இரு என்று சொல்லும் பொழுது, அவன் அதிலிருந்து தவறும் பொழுது தேவன் அந்த பொறுப்பை எடுத்துக்கிறார். ஆமென். புரியுதா உங்களுக்கு? மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட, இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்க குடும்பத்துல உங்க அப்பா வந்து உங்களை கூப்பிட்டு அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு மகனுக்கோ மகளுக்கோ ஒரு பொறுப்பை கொடுக்கிறப்போ அந்த மகன் அதை சரியாய் செய்யாதபடி ஏனோதானோ என்று ஒரு பொறுப்பு கொடுக்கிறப்போ ஏனோதானோ என்று செய்யும் பொழுது தகப்பன் தான் அடுத்து அந்த ஃபீல்டுக்குள்ள வருவார். தன் மகன் செய்த தவறுக்காக தகப்பன் பொறுப்பேற்றுக்குவார். இல்ல, என் பையன் இப்படி தெரியாம செஞ்சுட்டான், நான் அவனுக்கு சொல்லி இருந்தேன், நான் இப்படி நடந்து சொன்ன அவன் நடக்கல, இந்த மாதிரி தப்பு பண்ணாதுன்னு சொன்ன அவன் தப்பு செஞ்சுட்டான் என்று சொல்லி அந்த தகப்பன் அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்வார். அதான் சரியான தகப்பன். ஆமென். அப்போ அந்த பொறுப்பை தான் தேவன் ஏற்றுக்கொண்டார். அதனாலதான் அவர் என்ன ஆனார்? நமக்காக நியாயாதிபதியானார், நமக்காக நியாய பிரமாணிக்கரானார். நியாய பிரமாணிக்கர்னா என்னது? பரிந்து பேசுகிறது. ஆமா, என் பையன் இவன், என் மகன் எனக்கு அவன் தெரியாம தவறு செய்து விட்டான், இனி அவன் தவறு செய்ய மாட்டான், இனி அவன் சரியாக நடப்பான், இனி உண்மையாக இருப்பான் என்று சொல்லி அந்த கேரண்டி கொடுப்பாங்க. நீங்க ஒரு இடம் வாங்கினாலோ அல்லது ஒரு கோர்ட்டு கேஸ்ன்னு போனீங்கன்னா அங்க கேரண்டி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஆள் வேணும். உங்களை அரெஸ்ட் பண்ணி போயிட்டாங்கன்னா உங்களுக்கு கையெழுத்து போட்டு ஜாமீன் போட்டு வாங்குறதுக்கு கேரண்டி கொடுக்கறதுக்கு ஆள் வேணும். அப்ப அந்த காரியத்தை செய்ய அந்த கேரண்டி, அந்த உத்தரவாதத்தை தேவன் நமக்காக ஏற்றுக்கொண்டார். ஆமென். பாருங்க, அவர் நம்மை ரட்சிக்கிறவராகவும் இருக்கிறார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில் இராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அப்ப இந்த வேதத்திலே முழுவதுமாக தேவன் தன்னை யார் என்றும் எந்த நோக்கத்திற்காக இந்த பூமியை படைத்தார், ஆனால் மனிதன் அங்கே தனிமையில் இருக்கும் பொழுதும் சரி, அல்லது கூட்டு குடும்பமாக இருக்கும் பொழுதும் சரி, அல்லது மற்றவர்களோடு சேர்ந்து பழகிற காரியங்களிலே அவன் எப்படி அங்கே
தேவனுக்கு உண்மையாக இல்லாதபடி தன்னுடைய சுயத்திலே அவன் தன் நிலை தடுமாறும் பொழுது, அல்லது தன்னுடைய சுயத்தில் அவன் விழுந்து போகிற பொழுது, தேவன் அவனுக்கு கூட இருந்து பாதுகாக்கிறதுக்காக தேவன் எந்த நாளும் இந்த பூமியில நம்மோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்காரு. அதனாலதான் ஆண்டவர் மரிக்கும் பொழுது அங்கே சொன்னார் பாருங்க, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் வாசிங்க. மத்தேயு 28 வாசிக்கலாம். அவர் சொன்னதை பாருங்க. மத்தேயு 28 அவர் உயிர் தெழுந்த பிறகு சொல்ற காரியம் அதான். 28:20 வாசிங்க. மத்தேயு 28:20 நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமா, பாருங்க அவர் சொல்ற பாருங்க. அவர் உயிர் தெழுந்த பிறகு அவர் சொல்றாரு, அங்க 18ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க, வானத்திலேயும் எங்க வானம் டோட்டல், அங்கே தேவனாலே படைக்கப்பட்ட முழு வானம், இந்த வானத்தின் கீழ் இருக்கிற எல்லா கிரகங்கள், எல்லா யூனிவர்சல் இருக்கிற எல்லாவற்றிலேயும் அவருக்கு அதிகாரம் இருக்கு. அதே போல இந்த பூமியிலும் அவருக்கு சகல அதிகாரங்களும் இருக்கு. அவங்க சகல அதிகாரம், எல்லா அதிகாரம் அவருக்கு மட்டும்தான் இருக்கு, வேற ஒருத்தருக்கும் இல்லை. அதனால நீங்க என்ன செய்யுங்க, புறப்பட்டு போய் நீங்க சகல ஜாதிகளையும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து யார்? அவர் ஏன் இந்த பூமியில மனிதனாய் வர வேண்டும்? ஏன் அவர் மரிக்க வேண்டும்? ஒரு மனிதனுக்கு என்ன வேண்டும்? அந்த மனிதன் ஏன் ரட்சிக்கப்பட வேண்டும்? அந்த மனிதன் ஏன் மீட்கப்பட வேண்டும்? அந்த மனிதன் ஏன் மறுரூபம் அடைய வேண்டும்? அந்த மனிதன் ஏன் மறுபடி பிறக்க வேண்டும்? ஏன் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும்? ஏன் தேவனை தொழுது கொள்ள வேண்டும்? தேவன் யார்? அந்த தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு என்ன? அந்த மனிதன் எப்படி இந்த பூமியில ஜீவிக்க வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எல்லாவற்றையும் இந்த வேதத்திலே சொல்லி இருக்கிறார். ஆமென். அதனாலதான் அவர் சொல்றாரு பாருங்க, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் இதை கேட்கிறவர்கள் கை கொள்ள வேண்டும், அவர்கள் கை கொள்ள வேண்டும். அவர்கள்னா யாரு? நம்ம தான். அப்ப நம்ம கை கொள்ளும்படி என்ன செய்ய வேண்டும்? உபதேசம் பண்ண வேண்டும், பிரீச்சிங் கொடுக்க வேண்டும். இதைத்தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் தேவனுடைய பிள்ளைகளாகிய, தேவனுடைய ஊழியக்காரர்களாகிய ஒவ்வொரு தேவனை விசுவாசிக்கிற விசுவாச கூட்டம் அதை செய்கிறது. ஆமென். அப்ப நம்ம யாரு கிடையாது, ஏதோ எங்கிருந்தோ வந்து எதையோ சொல்லி எல்லாத்தையும் குழப்ப வர்றவங்க அல்ல. சரியான தேவனை சரியான முறைப்படி சரியான வழியிலே நடக்க, சரியானதை செய்ய, சரியாய் ஜீவிக்கும்படி தேவனுக்கென்று நாம் சாட்சியாக இருக்க தேவன் நம்மை படைத்திருக்கிறார், நம்ம இந்த பூமியிலே அனுமதித்திருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீங்களே எனக்கு சாட்சி, நீங்களே எனக்கு சாட்சி. நான் உங்களோடு கூட இருந்து நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ உங்களை நான் பாதுகாப்பேன். அதனாலதான் உங்களை என்ன செய்யறாரு, நான் உனக்கு முன் சென்று பாதையை செவ்வைப்படுத்துவேன், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். பாருங்க, நீங்க பர்ஃபெக்டா இருக்கும் பொழுது, நீங்க உண்மையாக இருக்கும் பொழுது, சரியா இருக்கும் பொழுது ஒருவனும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அரசாங்கம் ஆனாலும் சரி, எந்த ஒரு மனிதனும் சரி, நீங்க சரியாய் பேசி சரியானபடி நடந்து கொண்டால் ஒருத்தர் கூட உங்களை குற்றம் சொல்ல முடியாது. ஆமேன். ஏன் ஒருத்தர் வாயிலிருந்து ஆமேன் வரமாட்டேங்குது? ஆமேன். அப்போ தேவன் நம்மை தெரிந்தெடுத்த நோக்கமே, அவர் எப்படி சரியாய் இருக்கிறாரோ, உண்மையாய் இருக்கிறாரோ, பரிசுத்தமாய் இருக்கிறாரோ, அவர் எப்படி அன்பு செய்கிறாரோ, அவர் எப்படி அவரிடத்துல இரக்க குணம் இருக்கிறதோ, அவரிடத்துல என்ன தயவு, மற்றவர்களிடத்துல தயவு காட்டுகிறாரோ, மற்றவர்களை நேசிக்கிறார்களோ, அது உங்களிடத்துல இருக்கும். இந்த உலகம் இன்றைக்கு அன்புக்காக தவித்து கொண்டிருக்கிறது. நீங்க நினைச்சு பாருங்க, நான் அவளை அதான் நினைச்சேன், அன்னை தெரசா என்று சொல்றாங்கல்ல, அந்த அம்மா போலாந்துல பிறந்து இந்தியாவுல வந்து சுமார் 70 ஆண்டுகளுக்கு மேலாக, எவ்வளவு வருஷம்? 70. ஒரு 12 வயது சிறுமியாக அந்த அம்மா இந்தியாவுக்குள்ள வந்தது. இந்தியாவை பற்றி கேள்விப்பட்டு, இந்தியாவிலே அங்கே குஷ்டரோகிகள் அதிகம் அந்த நாட்கள்ல, அந்த குஷ்டரோகிகளுக்கு உதவுறதுக்கு யாரும் இல்லை என்று சொல்லி அந்த அம்மா கேள்விப்பட்டு அங்கிருந்து புறப்பட்டு வந்து அந்த குஷ்டரோகிகளோடு கூட படுத்து உறங்கி, அந்த குஷ்டரோகிகளுடைய கை கால்களை கழுவி அவர்களை சுத்தப்படுத்தி அவர்களுக்காக அந்த அம்மா பிச்சை எடுத்து
அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை அந்த அம்மா செய்து வந்தாங்க. 70 வருஷம், ஒரு நாள் 2 நாள் அல்ல. திருமணம் செய்யாமல் இந்த உலகத்துல சந்தோஷமா போயிருக்கலாம். அந்த அம்மாவுடைய குடும்பம் மிகப்பெரிய குடும்பம், மிகப்பெரிய செல்வந்த குடும்பத்துல பிறந்தம்மா. ஏன் அந்த அம்மா அப்படி வந்து செய்ய வேண்டும்? தேவனுடைய வார்த்தை அந்த அம்மாவுக்கு ஒரு உணர்வை கொடுத்தது. நீ போய் எனக்காக நீ செய். அந்த அம்மா அதை செய்தான். நீங்க நினைச்சு பாருங்க, இன்றைக்கு உலகத்துல இந்த உலகம் முழுவதும் தேவ பிள்ளைகள் எவ்வளவு தூரம் இந்த பூமியிலே நன்மைகளை செய்திருக்கிறார்கள் என்று. இன்னைக்கு நம்ம பார்க்கிற இந்த இன்டர்நெட் ஆகட்டும், டிவி ஆகட்டும், கரண்ட் ஆகட்டும், இன்னைக்கு நீங்க பார்க்கிற ஃபிளைட்டு, ட்ரெயின், பஸ், லாரி, உலகத்தில் இருக்கிற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் கண்டுபிடித்ததெல்லாம் யாரு? எல்லா இன்வென்ஷன் யாரு? இன்வென்டர் யாரெல்லாம் யாரு? தேவனுடைய கிறிஸ்தவர்கள் தான். பாருங்க, எல்லாருமே தேவனை அறிந்தவர்கள். தேவன் ஒரு நோக்கத்திற்காக ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு காலத்திலே வைத்து அவர்களோடு கூட இருந்து அவர்கள் தேவனுக்கு உண்மையாக இருக்கும் பொழுது, தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ளும் பொழுது தேவன் அந்த ஞானத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். தேவன் அதை ஒரு நோக்கத்திற்காக ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இன்டர்நெட் எங்கேயுமே இல்லை. யாரும் இப்படி யூடியூப்லயோ ஃபேஸ்புக்லயோ அல்லது மொபைல்லையோ லைவ்ல ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க முடியாது. ஏன் இதை கடைசி காலத்தில் வைத்திருக்கிறார் என்றால், வேதவசனம் நமக்கு ஒன்று நிறைவேறும். என்ன வசனம் தெரியுமா உங்களுக்கு? வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துல இந்த வசனம் நிறைவேறும்படி இன்றைக்கு இதை அனுமதித்திருக்கிறார் தேவன். அதை போல வேதத்திலே ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு நாளும் நிறைவேறும்படியாக தேவன் அதை அனுமதிக்கிறார். வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 7, 8, 9 வாசிங்க. அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாசைக்காரரிலும் ஜாதியிலும் உள்ளவர்கள் அவர்களுடைய உடல்களை 3 நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அவர்களுடைய உடல்களை கல்லறைகளில் வைத்து விட்டார்கள். பாருங்க, இங்க நான் சொன்ன பாத்தீங்களா, அந்த 3.5 வருஷம் புறஜாதிகளுடைய முடிவுக்கு பிறகு 3.5 வருஷம் தேவன் இஸ்ரவேலருக்குள்ளாக சென்று அங்க ஒரு பெரிய காரியம் நடக்கிறது. அதை ஆண்டவர் சித்தமானால் வர நாட்கள்ல தியானிக்கலாம். அந்த காரியம் நடந்து முடியற நேரத்துல அந்த 1,44,000 பேர் என்ன செய்யப்படுவார்களாமா? கொன்று போட்டு அந்த 1,44,000 பேர்களுடைய உடல்களும் அங்கே அந்த எருசலேமிலே நடு வீதியில கிடக்கும். அந்த நடு வீதியில கிடக்கிறத யாரு பார்ப்பாங்களாமா? ஜனங்களிலும், யாருங்க? கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களும் ஜாதியிலும் உள்ளவர்கள் அந்த உடலை பார்ப்பார்கள். இன்னைக்கு அது உலகம் முழுசும் அதை பார்க்க வேண்டும். எப்படி பார்ப்பாங்க? நீங்க இங்க உட்கார்ந்துட்டு பார்க்க முடியுமா? எகிப்துல அங்க இதுல இஸ்ரவேலுக்குள்ள நடக்கிற அந்த ஜெருசலேம்ல அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்த அந்த இடத்துல அவங்க எல்லாத்தையும் கொன்று போட்டு கிடக்கிறத நீங்க உட்கார்ந்து பார்க்க முடியுமா? இங்க உட்கார்ந்து கோயம்புத்தூர்ல நடக்கிறதவே நம்ம டிவியில காட்ட ஆள் இல்லைன்னா உங்களுக்கு தெரியாது. 1 கிலோமீட்டருக்கு அந்தல உங்க வீட்டுக்கு அந்தல ஏதாவது நடந்தா கூட யாராவது எடுத்து டிவில நியூஸ்ல போட்டா தான் நீங்க பார்க்க முடியும். அப்படித்தான் இன்னைக்கு இருக்கு. அப்போ இது முழு உலகமும் பார்க்க வேண்டுமானால் இது வர வேண்டும். பாருங்க, அதைத்தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவன் சகலவற்றையும் ஒரு நோக்கத்தோடு சகலவற்றையும் ஒரு முன் தீர்மானத்தை செய்து அதை அனுமதிக்கிறார். ஆமென். அப்போ இங்கே அவர் சொல்றாரு, எனக்கு அதிகாரம் கொடுத்துட்டு இருக்கு, அதனால நீங்க
சகல ஜாதிகளுக்கும் சென்று சுவிசேஷம் பிரசங்கியுங்கள் என்று சொல்லி அங்கே அவர் மறுரூபப்பட்டு மேலே சென்ற பிறகு சீசர்கள் பிரஜாதிகளாகிய நம்ம ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க புறப்பட்டு வர்றாங்க. நீங்க வாசிங்க, முதலாக அவர்கள் புறப்பட்டு வரும் பொழுது நடக்கிற காரியத்தை நம்ம வாசித்து ஆண்டவர் சித்தமானால் வரும் நாட்கள்ல பிரஜாதிகளுடைய வரும் பொழுது அந்த சீசர்களுக்கு எத்தனை பாடுகள் ஏற்பட்டது அதை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். வாசிங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வாசிப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ம் ஒருமனப்பட்டு ம் ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியே ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகளை போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்து அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தில் இருக்கிற சகல கோத்திரத்தாரும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். பாருங்க, இங்க ஒரு நாள், எந்த நாள் அது? பெந்தகோஸ்தே நாள். இன்னைக்கு எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க பெந்தகோஸ்தேன்னா அது ஒரு ஸ்தாபனம், அது ஒரு சபை, அது ஒரு குரூப் பீப்புள். இந்த பெந்தகோஸ்தேக்காரங்க என்றால் இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க என்று ஒரு வட்டத்துக்குள்ள அவங்கள வச்சுக்கிறாங்க. பெந்தகோஸ்தே என்பது இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த 50வது நாளை குறிக்கிற ஒரு சொல். ஆமென். பெந்தகோஸ்தே என்பது 50வது நாள், இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த 50வது நாள் தான் பெந்தகோஸ்தே நாள். இயேசு கிறிஸ்து 40 நாள் அளவும் இந்த பூமியில காணப்பட்டார். நீங்க வாசிங்க, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். போதும். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு, நல்லா கவனமா கேளுங்க, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த எத்தனை நாள் இந்த பூமியில அவர் சுற்றி கொண்டிருந்தார்? 40 நாள். அதனாலதான் கிறிஸ்தவர்கள் ஒரு தேவ மனிதன் மரித்த பிறகு 40வது நாள் வரைக்கும் அங்கே 40வது நாளை ஒரு விசேஷ நாளாக வைத்து அங்கே மறுபடியுமாக எல்லாரும் அந்த மரித்த மனிதனுடைய ஜீவியத்திலே அவர் எப்படி தேவனுக்கு வைராக்கியமா இருந்தார், விசுவாசத்தில் இருந்தார், உறுதியாக இருந்தார், உண்மையா இருந்தார் என்று சொல்லி சாட்சி சொல்லுவாங்க. அதான் 40வது நாள் கூட்டம் வைக்கிறது. அது இயேசு கிறிஸ்து அப்படி இந்த பூமியில அந்த 40 நாள் இருந்ததற்கு அடையாளமாகத்தான் அந்த நம்ம செய்கிறோம். சரி, பாருங்க, ஒரு 40 நாள் இருந்தார். பிறகு அதற்கு பிறகு ஒரு 10 நாள் கழித்து அங்கே அவர்கள் காத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த 50வது நாள் என்கிற அந்த பெந்தகோஸ்தே நாள் வந்த பொழுது அங்கே எல்லாரும் ஒரு இடத்துல ஒருமனப்பட்டு இருக்கிறாங்க. யார் எல்லாரும் அப்படின்னா, சகல கோத்திரங்களிலும் இருந்து வந்த ஜனங்கள் எல்லோரும் அங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. யூதர்கள் இருக்கிறாங்க. அங்க 120 பேர் அங்க கூடி இருக்கிறாங்க. அங்க எத்தனை பேருங்க? 120 பேர் அங்கே கூடியிருந்தார்கள். நீங்க அதுல கீழே வாசித்தீங்கன்னா இருக்கும், அங்க 120 பேர் கூடியிருந்தாங்க என்று. அந்த 120 பேர் கூடியிருக்கிற அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் முதலாக இறங்கி வருகிறார். அந்த 120 பேர் அங்கே பேசின பாஷை தான் என்னது? பரிசுத்த ஆவியான அங்கே தேவனுடைய பேசின வார்த்தை. அங்க யார் யார் என்றால் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 9ஆம் வசனம் சொல்லுகிறது, பர்த்தாரும் மேதாரும் எலாமீத்தரும் மெசபதோமியா யூதேயா கப்பத்தோகியா பெந்து ஆசியா பிரிகியா பம்பிலியா எகிப்து சீரனே லிபியா ரோமர் யூதர் யூதமார்கதார் கிரேக்கர் அரேபியர், இப்படி இத்தனை பேர் அங்க இருக்கிறாங்க. இத்தனை ஜனங்களும் அங்கே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய ஜென்ம பாஷையிலே பரிசுத்தாவியானவர் வந்து ஒவ்வொரு மனிதன் மேலே உட்கார்ந்து அந்த மனிதன் பரிசுத்தாவி நிரம்பி பேசுகிற பேச்சு இந்த ஜனங்களுக்கு அவர்களுடைய சொந்த பாஷையில பேசுற மாதிரி இருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த இடத்துல பரிசுத்தாவியானவர் வரும் பொழுது
இங்க யாராவது ஒரு மற்ற மொழி பேசுறவங்க, கன்னடம் பேசுறவங்களோ, தெலுங்கு பேசுறவங்களோ, உருது அல்லது இங்கிலீஷ் அல்லது பிரெஞ்சு இப்படிப்பட்ட ஒருத்தர் உட்காரும் பொழுது அவருக்கு நம்ம பேசுறது புரியாது. அப்ப பரிசுத்தாவியானவர் இன்னொருவர் மூலமாக அவருக்கு அவருடைய அந்த பிரெஞ்சுலயோ இங்கிலீஷ்லயோ கன்னடாவிலேயோ பேசும் பொழுது அவருக்கு அது புரியும். அதுதான் தேவ கிருபை. ஆமென். பாருங்க, அதை தேவன் செய்கிறார். ஆகவே அங்கிருந்த ஜனங்கள் அங்க இருக்கும் பொழுது அங்கே பேதுரு எழுந்து நின்று சொல்றாரு. வாசிங்க 14ஆம் வசனத்துல சொல்றாரு, யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிறவர்கள் நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்ளுங்கள், நீங்க நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. அங்கே தீர்க்கதரிசி ஆகிய யோவேல் சொன்ன காரியம் அது என்னது? கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உன் குமாரர்கள் மேலும் குமாரத்திகள் மேலும் வாலிபர்களும் மூப்பர்களும் என் ஊழியக்காரர்களும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அது மட்டுமல்ல, அங்கே 20ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய பெரிதும் பயங்கரவுமான பிரகாசமான நாள் வருகிறதற்கு முன்னே. அங்கே இன்னொரு இடத்துல சொல்லுகிறது பயங்கரமான நாள் ஒன்று. இங்கே சொல்லுது கர்த்தருடைய பெரிதும் பிரகாசவுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். மல்கியால சொல்லியிருக்கு பயங்கரமும் ஆன நாள் என்று. அப்ப பயங்கரமான நாள் ஒன்று வரப்போகிறது. அவர்களுடைய காலத்தில் அல்ல. அங்கே அந்த கடைசி நாள் என்று சொல்லப்பட்டது இஸ்ரவேலர்களுக்கு அது கடைசி நாள். ஏனென்றால் இஸ்ரவேலர்கள் என்ன செய்யல, அன்றைக்கு இயேசு கிறிஸ்து வந்த பொழுது அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு குறிப்பிட்ட சிலர் மட்டும்தான் ஏற்றுக்கொண்டார்கள். மற்றவர்கள் இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்து அவருடைய வார்த்தையை கீழ்ப்படியாதபடி, அவருடைய சீஷர்களை அங்கீகரிக்காதபடி அவர்களை துரத்தி அடித்தார்கள். அதனாலதான் என்ன செய்யப்பட்டது, புறஜாதிகளாகிய நமக்கு வந்தது. இந்த முழு உலகத்துக்கும் ரட்சிப்பு கிடைக்கும்படி தேவன் அதை செய்தார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 21ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். அப்போ ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பு எப்படி வருகிறது? ரட்சிப்பு எப்படி வருகிறதாமா? கர்த்தருடைய நாமத்தை நீங்க தொழுது கொள்ளும் பொழுது மட்டும்தான் ரட்சிப்பு வருகிறது. ஆமென். வெறுமனே ரட்சிப்பு வராது. இயேசு கிறிஸ்துவை நீங்க ஒரு தேவனை வணங்கி கொண்டிருக்கிறீங்க, அல்லது நீங்க ஒரு கடவுளை நமஸ்கரித்து கொண்டிருக்கிறப்போ அவரும் இவரும் ஒண்ணு. இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் சொல்லுவாங்க. புறஜாதிகள்ல நீங்க இந்தியாவில் நீங்க கேட்டு பாருங்க. ஆமா, எங்க கடவுளும் இருக்காரு, உங்க கடவுளும் இருக்காரு, அவருக்கும் வல்லமை இருக்கு, இவருக்கும் வல்லமை இருக்கு என்று சொல்லி அங்கே நம்முடைய தேவனோடு மற்ற தேவர்களை இணைப்பாங்க. ஆமென். தேவர்கள் தான் அது, தேவன் அல்ல. இட்ஸ் நாட் அ காட், காட்ஸ். அது ஜிஓடி காட் என்பது ஒருவரை மட்டுமே குறிக்கிறது. காட் என்றால் சிங்குலர். அந்த சிங்குலர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று நம்ம விசுவாசிக்கிறோம், தான் விசுவாசி. காட்ஸ் என்றால் அநேகர். அதனாலதான் 30 முக்கோடியும்பாங்க. அநேக தேவர்களுடைய பெயர்களை சொல்வார்கள், அல்லது மூன்றாக சொல்லுவார்கள். ஒருவர் என்று எங்கேயுமே இருக்காது. அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே ஒருவராக இருக்கிறார். அதனாலதான் வேதம் சொல்லுது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். அது மட்டுமல்ல, 28ஆம் வசனத்துல சொல்லுது பாருங்க, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்தில் என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவேர் என்று அங்கே சொன்ன வண்ணமாக ஜீவனுக்கு போகிற மார்க்கத்தை அங்கே தேவன் புறஜாதிகளாகி நமக்கு கொடுத்தார். அதனாலதான் பேதுரு சொன்னார். 38ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, நீங்க என்ன செய்யணும்? அப்ப தேவனை ஏற்றுக்கொள்வதற்கான, நீங்க ரட்சிக்கப்பட வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டுமாமா? மனம் திரும்ப வேண்டும். பாருங்க, புறஜாதிகளுக்கு வருகிற செய்தியானது இதுதான் தொடக்கம். பேதுரு மூலமாக தேவன் அன்றைக்கு இருந்த ஜனங்களை எச்சரித்து சொன்ன வார்த்தை இதுதான். மனம் திரும்பி ஒவ்வொருவரும் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பதற்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்பது ஞானமும் அல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற பெயரை நீங்க ஞான ஸ்நானத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பிதா என்பது ஒரு பெயர் அல்ல, அது ஒரு டைட்டில். ஃபாதர் என்பது ஒரு டைட்டில், சன் என்பது ஒரு டைட்டில், ஹோலி கோஸ்ட் என்பது, பரிசுத்த ஆவி என்பது ஒரு டைட்டில் தான், அது பெயர் அல்ல.
கத்தர் என்றால் பிதா, இயேசு என்றால் குமாரன், கிறிஸ்து என்றால் பரிசுத்த ஆவி. நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்து இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறது கிறிஸ்துவின் ஆவி. அதனாலதான் பவுலும் சொல்றாரு, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்போ கத்தரின் ஆவி, தேவாவி, பரிசுத்தாவி, கிறிஸ்துவின் ஆவி, இது எல்லாம் ஒரே ஒரு ஆவியைத்தான் குறிக்கிறது, அநேக ஆவிகள் அல்ல. இன்னைக்கு அதையும் இன்னைக்கு பிரசங்கத்துல குழப்பிக் கொண்டிருக்கிறாங்க. அப்படி அல்ல, நம்ம தெளிவாக இருக்க வேண்டும். சத்தியத்தை சத்தியத்தின்படி அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஏன் புறஜாதிகளுக்குள்ள இந்த சத்தியம் ஏன் குழப்பிக் கொண்டிருக்கிறாங்கன்னா, அதை சொல்கிறவர்கள் தவறானபடி வழி நடத்த. எப்படி அன்றைக்கு இஸ்ரவேலர்களுக்குள்ளே தேவனுடைய வார்த்தை சென்ற பொழுது அதை வழிநடத்தினவர்கள் அந்த ஜனங்களை தவறாய் வழிநடத்தி, பரிசேயர் என்னும் சதுசேயர் என்னும் 2 பிரிவு இருந்தாங்க இயேசு கிறிஸ்து வர்றப்போ. ஒருத்தர் உயிர்த்தெழுதல் இருக்குங்கிறாங்க, ஒருத்தர் உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்றாங்க. அன்றைக்கு இருந்த குழப்பம் இன்றைக்கும் இருக்கிறது. எப்படி காயின் ஆபேலுக்குள்ள அந்த குழப்பம் இருந்ததோ அந்த குழப்பம் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ பவுல் சொல்றாரு, அதைத்தான் கிறிஸ்துவின் ஆவி என்று சொல்றார். அதைத்தான் பேதுருவும் இங்க சொல்றாரு, மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள். அது மட்டுமல்ல, தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், அது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும். நம்முடைய கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்துள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. ஆமென். அப்ப தூரத்தில் இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் அது உண்டாயிருக்கிறது. அதனால அவர் சொல்றாரு பாருங்க, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி. வாசிங்க அந்த வசனத்தை, 40ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இன்னும் பாருங்க, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அந்த வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைக்கு 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அது மட்டுமல்ல, 44ஆம் வசனம் சொல்லுது, விசுவாசிகள் எல்லோரும் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாய் அனுபவித்தார்கள். அது மட்டுமல்ல, ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் இருந்தார்கள். அதுதான் முக்கியம். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம கூடுற நம்ம இந்த இடம் ஒரு மனதோடு இருக்க வேண்டும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிந்தை, ஒவ்வொரு நோக்கம், ஒவ்வொரு காரியத்தை வைத்துக்கொண்டு ஒரு குழப்பத்தினுடைய ஆவியாகவோ அல்லது ஏதோ ஒரு இது என்ன அது என்ன அப்படியா இப்படியா என்று ஒரு கன்ஃபியூஷன்லயே இருக்கக்கூடாது. தெளிவோடு இருக்க வேண்டும். நீங்க தெளிவா இருந்தீங்கன்னா தான் உங்களுடைய பிள்ளைகளும் தெளிவாக இருப்பாங்க. நீங்க சரியானபடி செய்தீர்களா தான் உங்க பிள்ளைகளும் அதை பார்த்து சரியாய் செய்வார்கள். அதனாலதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பப்பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணினார்கள், தேவனை துதித்தார்கள், ஜனங்களிடத்திலே தயவு பெற்றார்கள். பாருங்க, அதுதான் முக்கியம். நீங்க செய்கிற காரியம் ஜனங்களுக்கு பிரியமா இருக்க வேண்டும். உங்க மேல உங்களை கண்டாலே எரிச்சலோ கோபமோ, உங்களை கண்டாலே இவன் துரோகி, இவன் 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 பண்றதே அநியாயமான காரியம் என்று உங்களை குறித்து அவர்கள் உங்களை பற்றியோ தேவனை குறித்தோ தூஷிக்கிறதுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறாங்க. தேவநாமம் உங்கள் மூலமாக தூஷிக்கிறதுக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்கன்னு வேதம் சொல்லுது. அப்ப நீங்க பரிசுத்தத்தோடு, உண்மையோடு, சரியானபடி ஒழுக்கத்தோடு, தைரியத்தோடு, நியாயத்தை நியாயமாக இருக்கும் பொழுது, சத்தியத்தின்படி நீங்க நடக்கும் பொழுது உங்களை கண்டு எல்லோரும் பயப்படுவாங்க. அன்னைக்கு சீசர்களை கண்டு எல்லோரும் பயப்பட்டாங்க. ஏனென்றால் அவரிடத்துல சத்தியம் இருந்தது, உண்மை இருந்தது, நியாயம் இருந்தது, தெளிவு இருந்தது. அப்ப அவங்களை கண்டு ஜனங்களுக்குள்ள பயம் வரும். இன்னைக்கு நீங்க மற்றவங்க உங்களை கண்டாலே கேலியும் கிண்டலும் பரியாசம் செய்யும் அளவுக்கு நீங்க நடந்து கொள்ளக்கூடாது. உங்களுடைய ஜீவியம் ஒரு உண்மையுள்ள ஜீவியமாக, ஒரு ஒழுக்கமுள்ள ஜீவியமாக, ஒரு பரிசுத்தமுள்ள ஜீவியமாக இருக்க வேண்டும். எந்த நேரம் சண்டை சச்சரவு குழப்பத்தோட மற்றவர்களை குறித்து பரியாசம் பண்ணி கொண்டு மற்றவர்களை குறித்து கேலியும் கிண்டலும் பண்ணுவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அழகல்ல. அங்கே ஒரு மனம் இருந்தது அவர்களுக்குள்ளாக. அது மட்டுமல்ல, அங்கே சகலத்தையும் பொதுவாய் அனுபவித்தார்கள். அது மட்டுமல்ல, அங்க பாருங்க, அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலும் ஜபத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்களாம். ஆமென். 42ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜபத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அது தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்க வேண்டும்.
அப்போ பிரஜாதிகளுக்கு அங்கே துவங்கப்பட்ட நாட்களிலே இந்த காரியம் எல்லாம் நடந்து கொண்டு இருந்தது. அப்போஸ்தலனாகிய பேதுரு அங்கே தேவன் பேதுரு மூலமாக அந்த வழிவாசலை திறந்தார். ஏனென்றால் பேதுருவினிடத்திலே அந்த கீ கொடுக்கப்பட்டது. பரலோகத்திற்கான கீ பேதுருவினிடத்திலே கொடுக்கப்பட்டது. அப்ப பிரஜாதிகளுக்கு அங்கே தேவன் வழிவாசலை திறந்து கொடுத்த நாட்கள் அது. அந்த 50ஆம் நாள் என்று சொல்லப்படுகிற அந்த பெந்தகோஸ்தே நாள் தான் பிரஜாதிகளாகிய நமக்கு தேவனுடைய வார்த்தை வந்த நாள். அதனாலதான் பெந்தகோஸ்தே என்று சொல்கிறோம். பெந்தகோஸ்தே என்பது அது ஏதோ ஒரு கூட்டம் அல்ல, அது ஏதோ ஒரு ஜனங்களை அங்கே ஒரு பர்டிகுலர் பீப்புளை மட்டும் குறிக்கிறது அல்ல. நாம் எல்லோரும் பெந்தகோஸ். ஆமென். ஏன் பெந்தகோஸ் என்று சொல்றால், நாம் 50ஆம் நாளிலே இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியை நமக்கு கொடுத்த நாள். இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியாக நம்மிடத்திலே வந்த நாள் அது. அதனாலதான் நம்ம பெந்தகோஸ். இல்ல நான் கேத்தலிக்கு, நான் ப்ராட்டஸ்டன்ட், நான் லுத்தரன், நான் மெத்தடிஸ்ட், நான் பேப்டிஸ்ட், அதெல்லாம் மற்ற மனிதர்கள் வைத்துக் கொண்ட பெயர். அப்ப தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள வந்த நாளை குறிக்கிற நாள் தான் இந்த பெந்தகோஸ். அது மட்டுமல்ல, அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்று அங்கே புறஜாதிகளுக்கென்று துவங்கப்பட்ட நாள் அது. கர்த்தருக்கு சித்தமானால் வரும் நாட்களிலே புறஜாதிகளுக்குள்ளே துவங்கப்பட்ட பிறகு அங்கே எவ்வளவு போராட்டம் இருந்தது, அதற்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் இந்த 2000 வருடங்களாக என்னென்ன காரியம் நடந்தது என்று நாம் தொடர்ந்து வேத வார்த்தையின் மூலமாக செய்திகளை அறிந்து கொள்ள கர்த்தர் இரக்கம் பாராட்டுவராக. கேட்ட செய்திகளுக்காக நன்றி சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அந்த அருமையான நாளிலும் உடைய சத்திய வார்த்தைகளை வாசிக்கவும் தியானிக்கவும், இதில் சொல்லப்பட்ட மகத்துவமான காரியங்களை, மகிமையான காரியங்களை, உன்னதமான காரியங்களை அறிந்து கொள்ள தேவ இரக்கத்தை கொடுத்திருக்காய் நன்றி. நீர் வார்த்தையாய் இருக்கிறீர், நீர் பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறீர். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த பூமியிலே வந்தார் என்றும், பாவிகளிலே நான் பிரதான பாவி என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே ஒரு பாவியாக இருந்த எங்களுக்காக உடைய சொந்த இரத்தத்தையே சிந்தி நீரப்பா, நீர் எங்களை மீட்டுக் கொள்ளும்படியாய், எங்களை ரட்சிக்கும்படியாய், நீர் யார் என்று அறிந்து கொள்ளும்படியாக நீர் எங்களுக்காக இந்த பூமியில மனிதனாய் வந்து இயேசு கிறிஸ்து என்ற பெயரிலே நீர் மரித்து இன்றைக்கும் நீர் எங்களோடு கூட பரிசுத்தாவியிலே எங்கள் மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறீர். நீர் உடைய சத்திய வார்த்தைகளை கொடுத்து அந்த வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறீரப்பா. அப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல்லி இந்த சத்திய வார்த்தையை கேட்க, அதை குறித்து அறிந்து கொள்ள தேவ இரக்கம், தேவ ஞானத்தை கொடுத்திருக்காய் நன்றி. எங்களுடைய ஜீவியத்திலும் நாங்களும் பரிசுத்தமாய், பிரியமாய், உண்மையாய், உத்தமமான ஒழுக்கமுடனும் பிரியமுடனும் அன்பு கூறுகிறவர்களாக, மற்றவர்களை நேசிக்கிறவர்களாய் இருக்க தேவன் எங்கள் மேல் இரக்கம் பாராட்டு. தொடர்ந்து உடைய கரம் வழி நடத்தட்டும். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதி. தொடர்ந்து வரும் நாட்களில் இன்னும் அநேக காரியங்களை வாசிக்கவும் தியானிக்கவும் தேவ இரக்கத்தை, தேவ கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டுமா இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்து சொல்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர்